ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது இந்த விடியல் நேரத்தில் காலையில் உனக்கான நல்ல செய்தியோடு தான் இந்த அப்பன் முருகன் உன் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் என்னை காக்க வைக்காம நான் சொல்கிறத நம்பிக்கையோட கேளு. நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் உனக்கான நல்லதை செய்ய இங்கே ஒருவரும் வரமாட்டாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டதானே? ஒரு தப்பு செஞ்சினா உன்னை குறை சொல்கிறதுக்கு ஓடி வர இந்த கூட்டம் நீ நல்லது செய்யும்போது உன்னை நல்லபடியாக பாராட்டவோ ஊக்குவிக்கவோ வரமாட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. அதனால் யாராவது வந்து உனக்கு ஆதரவாக தோள் கொடுத்து துணையாக நிற்பாங்கன்னு எதிர்பார்க்காம, யாராவது வந்து உனக்கான நியாயத்தை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காம, உனக்கு எது சரின்னு தோணுதோ, உனக்கு எது நியாயம்னு தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. இந்த நல்ல நாளிலேயே இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உனக்கு தோள் கொடுத்து நீ போகும் பாதையிலையும் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து அதையே செஞ்சு நம்மளும் ஜெயிச்சிடலான்னு நினைக்காத. உன்னுடைய திறமையை நீ வளர்த்துக்கோ. உனக்கென ஒரு புது பாதையை கண்டுபிடி. நீ எதை தேடியும் போக வேண்டாம். உனக்கு தகுதி இருந்தா எல்லாமே தானாக உன்னை தேடி வருமேன்னு செல்லமே. உன் மன காயங்களை எல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வலிகளையும் வேதனைகளையும் தூள் தூளாக்கி உன் வாழ்க்கையில் நான் வசந்தங்களை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். வாழ்க்கை உனக்கு எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நீயும் வலி வேதனை துன்பம் தோல்வின்னு அனைத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்க. எந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குது கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு யோசிச்சியோ கவலைப்பட்டியோ அதை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவே காலையிலேயே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் தான். அதை நீ தாண்டி போக முடியாது. ஆனால் அந்த வட்டத்துக்குள்ளேயே நீ இருந்து உன் செயல்களை சிறப்பாக செய்யும்போது அந்த வட்டம் இன்னும் பெருசாக மாறும். இன்னும் உனக்கான புதிய தேடல்களை நீ எட்டி பிடிப்பாய் என் செல்லமே. உன் தேவைகள் எதுவாக இருக்கோ, உனக்கு என்ன வேணுமோ, நீ எதை விருப்பப்படுறியோ அதை தேடி உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்ல அனுபவங்களை கொடுத்து உன்னை நானே நல்லபடியாக வாழ வைக்கிறேன். எதிரிகளை திருப்பி அடிப்பதை விட உன்னை நோக்கி எதிரிகள் வரவே முடியாதுங்கிற அளவுக்கு நீ உன்னை உருவாக்கி கொள்ளணும். அடுத்தவங்க உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் நீ பதிலடி கொடுப்பது பலம் கிடையாது. நீயே மிகப்பெரிய பலமாக மாறுவது தான் பலம். இன்னைக்கு ஒருத்தவங்க உன்னை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோ, அல்லது ஒருத்தவங்க உன்னை அவமரியாதை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோ. நீ திரும்ப அவங்கள திட்டவோ அவமரியாதை செய்யவோ வேண்டாம். அதுக்கு பதிலாக நீ அவங்கள விட இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு நல்ல நிலைமைக்கு உயர்ந்துட்டாலே அதுவே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடியாக இருக்கும் அல்லவா? எப்போவுமே உன்னை பற்றிய மதிப்பீட்டை நீ உயர்வாக வச்சுக்கோ. உன்னை வீழ்த்தவோ தோக்கடிக்கவோ யாராலும் முடியாது. நீ இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்த பிள்ளை. உனக்கு நிறைய திறமை இருக்குன்ற நினப்போட உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்க தயாராகு. உன்னை வீழ்த்த நினைக்கிறவங்களும் வியந்து போகும் அளவுக்கு நீ உயர்ந்து காட்டு. நீ தைரியமாக இருந்தாலே அது உன் எதிரியை பலவீனமாக்கிடும். யார் என்ன சொன்னாலும் நீ அதை கண்டுக்கவோ காதில் வாங்கி கவலைப்படவோ கூடாது. அதுதான் உனக்கான பலமாக இருக்கணும் என் செல்லமே. யாராவது கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறிட்டாங்க, ஏதாவது ஒன்றை புதுசாக வாங்கிட்டாங்க, நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அதை பார்த்து நீ பொறாமை குணத்தை வைத்து கொள்ள வேண்டாம். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டினா அது உன் வாழ்க்கையில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அழிச்சிடும். அதுக்கு பதிலாக மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு வாழணும்னு உன் வாழ்க்கையை உயர்த்த தயாராகு. உன்னை பெற்றவங்க பெருமைப்படுற அளவுக்கு நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்கணுமே செல்லமே. பொறுமை கொண்டு வாழும் உன்னை நான் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பேன். உன் மீது பொறாமைப்படும் மனிதர்கள் தன் வாழ்க்கையை இழந்து போவார்கள். ஆனால் பொறுமையோடு வாழ்ந்த நீ பெருமை பெற்று சிறந்து வாழுவாயேன் செல்லமே. இந்த உலகம் நேர்மையாக வாழ்பவர்களை எப்போதும் கண்ணீர் வடிக்க செய்யும். ஆனால் சந்தர்ப்பவாதிகளையும் பொய்பேசி நடிப்பவர்களையும் செல்வத்தில் மிதக்க வைக்கும். என்ன பண்ணுறது? நேர்மையும் உண்மையும் இங்கு சாபக்கேடாக இருக்குது. சந்தர்ப்பவாதிகளுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்குது. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், கலங்குறேன், என் வாழ்க்கையில் எதுவுமே மாறலை. ஆனால் கெட்டவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா ஆளாக வாழ நினைக்கிற நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்னு வருந்தினா அல்லவா? இதோ உன் வருத்தத்தை போக்கி உன் வாழ்க்கையில் வசந்தத்தை கொடுக்க நான் வந்துட்டேன். வாழ்க்கையில் எல்லா முடிவுகளையும் சரியான நேரத்தில் எடுக்க கற்றுக்கோ. சில விஷயங்களில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முடிவை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தினா
காலம் தவறி போகும்போது உனக்கான மதிப்புகளை நீ இழந்துடுவாய். நேரம் இருக்கும்போதே, காலம் இருக்கும்போதே உனக்கான வாழ்க்கையில நீ வெற்றிகளை எட்டி பிடிச்சிடணும் என் செல்லமே. உன் வாழ்க்கை தான் மிகப்பெரிய கஷ்ட வாழ்க்கை, நரக வாழ்க்கை. நீ அடிக்கடி புலம்பிக்கிட்டே இருக்க. உனக்கு ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா? இந்த உலகத்துல கணவன் இருந்தும் கணவனா வேணான்னு ஒதுக்கி வச்சிருவங்களும், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களும், விதவையாக வாழக்கூடியவர்களாக எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா இருந்தும் கூட அன்பு கிடைக்காமல் ஏங்குகிற சில பிள்ளைகளும் கஷ்டப்படுறாங்க. அதே போல பிள்ளைகள் இருந்தும் கூட முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களின் வாழ்க்கையும் நரகத்தை விட கொடுமையாகவே இருக்கு. இப்படி கணவன் இருந்தும் அதை விதவையாக வாழுகிற பெண்களும், பெத்தவங்க இருந்தும் அனாதையாக வாழுகிற பிள்ளைகளும், பிள்ளைகள் இருந்தும் முதியோர் இல்லத்தில் வாழும் பெற்றோர்களின் வாழ்க்கையை விட உன் வாழ்க்கை ஒன்றும் மோசம் இல்லை. நீ மட்டும் கொஞ்சம் மனசு வச்சு முயற்சி செஞ்சினா உன் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்ற முடியும். அதற்கான முடிவுகளை மட்டும் நீ சரியாக எடுக்க பழகு. நீ 4 பேர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ நினச்சிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆனால் நீ எங்கே இருக்கிறன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உன் மூளைக்குள்ளே ஒரு மூளையில் தான் நீ இருக்க. உன் மூளைக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன மூளை தான் உன்னை அதையும் இதையும் யோசிக்க வைக்குது. உன் மூளை உனக்காக வேலை செய்யட்டும். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிக்க வேண்டாமேன்னு செல்லமே. ஏன்னா இந்த உலகம் எப்படிப்பட்டது நான் சொல்லட்டுமா? ஒரு வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா பக்கத்து வீட்டு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே வர்ற அந்த மனித கூட்டம் அந்த இறந்த வீட்டுக்கு வரும்போது மட்டும் அழுகிற மாதிரி முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு சோகமாக நிற்பாங்க. இதுக்காகவா நீ உன் சந்தோஷத்தை விட்டுட்டு அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிச்சு வாழ போற? எந்த 4 பேரோ 40 பேரோ யார் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லைன்னு உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் நீ சந்தோஷமாக வாழ்ந்து விடு. விவரம் புரியாத வயசில் தனிமை உனக்கு கிடைக்கும் போது அதை நீ சரியாக பயன்படுத்திக்கணும். தனிமையை நிதானமாக நீ கையாளும் போது, பொறுமையாக உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக நீ யோசிக்கும் போது அது உனக்கான புது வழிகளை காட்டும் என் செல்லமே. தனிமை உனக்கான நிதானத்தை கொடுக்கும். தனிமை உனக்குள்ள பொறுமையை கொடுக்கும். தனிமையை உணர்ந்து நீ சிறப்பாக செயல்படும் போது, யோசித்து வாழும்போது அது உனக்கான பெருமையை கொண்டு வந்து சேர்க்கும். பேசாமல் இருக்கணும்னா நீ வாயை முடிக்க, கேட்காம இருக்கணும்னா காதை முடிக்க, பார்க்காம இருக்கணும்னா கண்களை முடிக்கும். ஆனால் சில விஷயங்களை மனசுக்குள்ளே ஞாபகப்படுத்திக்காமல் காயப்படாமல் இருக்கணும்னா நீ எதை மூடிக்கொள்வாய்? சில பேர் சில விஷயங்களை சட்டுன்னு பேசிடுறாங்க, எதையாவது செஞ்சிடுறாங்க. ஆனால் அது உன் ஆயுள் முழுக்க உன் மனசுக்குள்ளே ஞாபகமாக இருந்து வழியை கொடுப்பதை நான் மட்டும்தானே அறிவேன். யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்றதுக்காக அதையே காலம் முழுக்க யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. இந்த உலகம் யாரையாவது குறை சொல்லிக்கிட்டும் குத்தம் சொல்லிக்கிட்டும் தான் இருக்கும். குறை சொல்லுகிற வாயை நீ செங்கலை வச்சு அடைச்சாலும் கூட அந்த செங்கல் சரியில்லைன்னு தான் அவங்க குறை சொல்லுவாங்களாம். குறை உண்மையாக இருந்தால் மட்டும் திருத்திக்கோ. அப்படி இல்லாமல் சும்மாவே உன்னை குறை சொல்லும் மனிதர்களை நீ திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருந்துடு என் தங்கமே. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ வாழ்க்கையை நல்லபடியாக ஜெயிக்கணுன்ற அக்கறையோட, அன்பும் அக்கறையும் கொண்டு உன்னை யாராவது கண்டிக்கும் போது நீ இதை திருத்திக்கோ மாற்றிக்கோன்னு சொல்லும்போது அவங்கள பார்த்து கோபப்படாத. ஒரு மரத்தில் கிளைகளை எல்லாம் வெட்டி விடுவது அது இன்னும் இன்னும் பெருசாக உயரமாக அடர்த்தியாக வளரணுங்கிறதுக்காக தான். அதே போல தான் உன்னுடைய தவறுகளை சில பேர் கண்டிக்கிறாங்கன்னா, அது அன்போட பாசத்தோட சொல்கிறாங்கன்னா, அது நீ வாழ்க்கையில் நல்லபடியாக வளர்ச்சி பெறணுங்கிறதுக்காகத்தான்றதை புரிஞ்சுக்கோ. அப்படி நிஜமாவே உன் மேலே அன்போடும் அக்கறையோடும் உன்னை கண்டிக்கிற உன்னுடைய பெற்றோர்களின் வார்த்தைகளை நீ ஒருபோதும் மறுக்கக்கூடாது என் செல்லமே. பணத்தால் கூட வாங்க முடியாத விஷயங்களில் ஒன்றுதான் அக்கறை. உன்மீது உண்மையான அன்பு கொண்டு அக்கறையோடு பேசும் மனிதர்களை நீ ஒருபோதும் வாழ்க்கையிலிருந்து தூக்கி போட்டுறாத. வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கிற அவமானமும் அனுபவமும் தான் மிகச்சிறந்த ஆசான். வாழ்க்கைனா வலிகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம உன் இலக்கை அடைவதற்காக முயற்சி செய். கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் வாழ்க்கையை கடந்து வந்துட்டினா அதுக்கு பிறகு நீ இன்பமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாக பெற்றிட முடியும். நம்ம தனியாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோமே, எப்போது தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும்? நமக்கெல்லாம் வெற்றி கிடைக்குமா நினச்சி வருத்தப்படாத. நீ தனியாக கஷ்டப்படுவதே வெற்றி தான். உன் மனச்சுமைகளையும் வருத்தங்களையும் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம்
உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போல மாறும். நீ தான் எப்படி வாழ்கிறன்னு நான் பார்க்குறேன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் இப்படிதான் வாழுகிறேன் என நீ வாழ்ந்து காட்டணும் என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். யாராவது உன்கிட்ட வந்து காசு பணம் வேணும்னு உதவி கேட்டா உன் கையில் பணம் இருந்தால் மட்டும் கொடுத்து உதவு. இல்லாட்டி என்கிட்ட இல்லைன்னு சொல்லி விட்டுடு. ஐயோ நம்ம காசு இல்லைன்னு சொன்னால் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சு கடன் வாங்கி நீ கடன் கொடுத்து உதவி பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க உன்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, அவங்க உனக்கு நட்பு இல்லை உறவு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு விலகி போனாலும் பரவாயில்ல, நீ அவங்களுக்காக ஐயோ பாவம் நினச்சி காசு வாங்கி கடன் கொடுத்து உதவி பண்ணினா நாளைக்கு நீ தான் அந்த கடனாளிகிட்ட மாட்டிக்கிட்டு உன் நிம்மதியை இழக்க நேரிடும். நீ யாருக்காக கடன் வாங்கி உதவி செஞ்சியோ அவங்கக்கிட்ட போய் நீ உரிமையாக வாயை விட்டு கேட்கவும் முடியாது என் செல்லமே. அதனால் சில விஷயங்களை முடியாதுன்னா முடியாது, தெரியாது, இல்லைன்னு சொல்ல பழகிக்கோ. எல்லா விஷயங்களிலும் முடியாதுன்னு சொல்லலை. எது முடியாதோ அதை மட்டும் சொல்லு. சில செயல்களிலும் சில வேலையிலும் சில உழைப்பிலும் முடியாதுன்னு சொல்கிறது தப்பு. முடியுமா, என்னால் இதை சரியாக செய்ய தெரியுமான்னு நீ யோசிக்கிறது அவநம்பிக்கை. எல்லா செயல்களையும் முடியுன்ற நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு நீ செயல்படு. நான் தனியாக போராடுறனே வெற்றி கிடைக்குமான்ற வருத்தம் உனக்கு வேண்டாம். கண்டிப்பாக நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளை ஒப்படைப்பேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. உன் வருத்தத்தையும் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஒரு மனுஷன் சிரிக்கிறதுக்கும் அழுகிறதுக்கும் 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த அழுகையவோ அந்த சந்தோஷத்தையோ அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு நீ சொல்கிறத காது கொடுத்து கேட்குறதுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கணும் என் செல்லமே. அப்படி நீ வருத்தப்படுற உன் கஷ்டத்தையும் நீ சந்தோஷமாக சொல்கிற அந்த மகிழ்ச்சியையும் புரிந்து கொள்ளும் ஒரு துணை உனக்கு இருந்தா வாழ்க்கை ஒருபோதும் சரிந்து விழுகாது. நீயும் தோற்று போக மாட்ட. வாழ்க்கை முழுவதும் உன்னை புரிஞ்சிக்கக்கூடிய நீ சொல்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய நல்ல உறவை உன்னை நோக்கி உன்னிடமே அனுப்பி வைக்கிறேன். முதல்ல உன் நோக்கம் என்னங்கிறத தெளிவாக தீர்மானித்து வச்சுக்கோ. உன் இலக்கை அடையணுன்ற எண்ணத்தில் உறுதியாக இரு. கையில் காசு இல்லையே, உடம்புல பலம் இல்லையே, உதவி செய்ய நண்பர்களும் இல்லையேன்னு யோசிச்சு நீ நேரத்தை வீணாக்க வேண்டாம். உனக்கு உடல் பலத்தை தரவும் உதவி செய்யவும் இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்படவோ தயங்கவோ அவசியமில்லை. உன் வாழ்க்கையில் உனக்கான இலக்கை நோக்கி அடியெடுத்து வச்சு தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இரு. உன் சோதனைகளை எல்லாம் விலக்கி வச்சு உன் பாதைகளை எல்லாம் தெளிவுபடுத்தி உனக்கான வெற்றிகளை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது கண்டிப்பாக நீ ஜெயிக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. உன் நோக்கங்கள் யாவற்றையும் நிறைவேற்றி நான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் செல்லமே. நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையே ஒரு வரம்தான்றதை நீ மறந்துட வேண்டாம். இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் அந்த முதல் ஒரு எழுத்து மட்டும்தானே வித்தியாசம். மற்றபடி இன்பமோ துன்பமோ ரெண்டுமே நிரந்தரம் இல்லாதது தான். இன்பத்தை விரும்புவதும் துன்பத்தை வெறுப்பதும் மனிதர்களின் இயல்பாக இருக்குது. ஆனால் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்பம் முன்னாடி வந்துச்சுன்னா இன்னொன்று பின்னாடி வந்தே தீரும். அதே போல் முதல்ல துன்பத்தை அனுபவிச்சாங்கன்னா அடுத்து கண்டிப்பாக இன்பம் வந்து சேரும். அதனால் இன்பமும் துன்பமும் ரெண்டுமே மாறி மாறி உன் வாழ்க்கையில் வருன்ற புரிதலை வச்சுக்கிட்டு கவலைப்படாமல் வாழ்க்கையை வாழ தயாராகு. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை உனக்காக நான் உருவாக்கி தருவேன் அல்லவா? சின்னஞ்சிறிய வயசில் எவ்வளவோ கஷ்டங்களும் கவலைகளும் உனக்கு வாழ்க்கையில் உன் கூட இருந்தும் அதை பற்றி யோசிக்காத, அதை பற்றின எந்த கவலையும் பொறுப்பும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த. ஆனால் இப்போது வயசு ஆக ஆக ஒன்றுமே இல்லாத விஷயத்தை கூட நீ பெருசாக நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கத என்னால் பார்க்க முடியாது. எப்போதுமே என்ன நடந்தாலும் அதை தைரியமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு.